Good morning, girls. This is Uma Karthikeyan, your max ma'am. அந்த வியட்டாவின் சூத்திரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற நெக்ஸ்ட் சம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயிற்சி 3.1 தேர்டு சம், x³ + 2x² + 3x + 4 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா, மூலங்கள் அப்படின்னாலும் தீர்வுகள் அப்படின்னாலும் ஒன்று தான். எனில் முப்படி சமன்பாட்டை 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 ஆல்ஃபா மூலங்களை கொண்டு உருவாக்குக. அதாவது இதே தீர்வில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 ஆல்ஃபானும் இது பீட்டாவுக்கு பதிலாக 2 பீட்டானும் காமாவுக்கு பதிலாக 2 காமானும் இருந்துச்சுன்னா அந்த சமன்பாடு எப்படி இருக்கும் அதை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3, 1, 7ன்னு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா இது கூட 2 பெருக்குனீங்க அப்படின்னா 2 × 3 2 × 1 2 × 7 அதான் இது ஆல்ஃபா இது பீட்டா இது காமா அப்படின்னா இது 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 6 2 14 தீர்வுகள் இருந்துச்சுன்னா சமன்பாடு எப்படி இருந்திருக்கும் அதுதான் இப்போ கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வியட்டாவின் சூத்திரத்தை பயன்படுத்தி போடலாம். ஸோ எப்படி போடணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சமன்பாட்டை எழுதிக்கோங்க. x³ + 2x² + 3x + 4 = 0. இதில் வந்து சைடில் நீங்கள் ஏ என்ன பி என்ன சி என்ன டி என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம் உயர்படியினுடைய கெழு ஏ, அடுத்து பி சி டி. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3 2 1 மாறிலி இருக்குது. ஸோ அதைப்படி கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ இங்கே உயர்படியில் ஏயினுடைய x³ கெழு வந்து 1, ஸோ ஏ மதிப்பு 1, பி வந்து 2, சி வந்து 3, டி வந்து 4. இதிலேருந்து நம்ம முப்படி சமன்பாடை உருவாக்கணும் அப்படின்னா இது அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற சமன்பாட்டிலேருந்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சமேஷன் ஆல்ஃபா என்ன வரும், சமேஷன் ஆல்ஃபா பீட்டா என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா காமா முப்படி சமன்பாடுங்கிறப்ப 3 தீர்வுகள் தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு மைனஸ், அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், பை போட்டுக்கோங்க. பை போட்டுட்டு இங்கே பையில் வந்து ஏன்னே இருக்கும், அடுத்து பி சி டி. ஸோ மைனஸ் பியினுடைய மதிப்பு 2 பை ஏ வந்து 1, அப்போ -2. சரிங்களா. சமேஷன் ஆல்ஃபாவோட மதிப்பு -2. அடுத்து சியோட மதிப்பு 3 பை ஏவினுடைய மதிப்பு 1. ஸோ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா வந்து 3. இது வந்து சைடில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மைனஸ் டியினுடைய மதிப்பு 4, ஏ வந்து 1, ஸோ -4. இதுதான் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. கொடுத்துருக்கிற சமன்பாட்டிலிருந்து ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமாவை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சமன்பாடு புதிய சமன்பாடு நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் நோட்லேயே வந்து அப்படி தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி இல்லை போடலை. ஸோ வெறும் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமான்னு வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்கிறத வச்சுட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ புதிய மூலங்கள் என்னென்ன அப்படின்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. ஸோ அப்போ 2 ஆல்ஃபா தான் இப்போ நமக்கு ஆல்ஃபா, 2 பீட்டாங்கிறது தான் பீட்டா, 2 காமா அப்படிங்கிறது தான் காமா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த சமன்பாடை உருவாக்கணும் அப்படின்னா x³ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா x² ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0 அந்த சமன்பாடை முதல்ல உருவாக்கணும். அதாவது x³ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா இன்ட்டு x² ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0. இதன்படி புதிய மூலங்கள் இதுதான் வந்து, அதாவது இதை பெருக்கி போட்டிங்கன்னா 6 தானே கிடைக்கிது. அப்போ ஒரு நம்பர் தானே, அதனால் ஆல்ஃபா அப்படின்னே வச்சுருக்கேன். சரியா. நம்மளுடைய இதில் புதிய ஆல்ஃபா என்ன அப்படின்னா 2 ஆல்ஃபா, புதிய பீட்டா என்ன அப்படின்னா 2 பீட்டா, புது காமா என்ன அப்படின்னா 2 காமா. சரிங்களா. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிங்க நான் போட போகிறோம். ஓகேவா. இப்போ சமேஷன் ஆல்ஃபா வேணும் அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா அப்படிங்கிறது இங்கே என்னுடைய புதிய ஆல்ஃபா என்ன 2 ஆல்ஃபா. ஸோ அப்போ 2 ஆல்ஃபா. இப்போ 2 ஆல்ஃபான்னு என்ன அர்த்தம், 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா அது தானே போடுவோம், அது மாதிரியே போட்டுக்கோங்க. அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. 2 பொதுவாக வெளில எடுத்துருங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்ட்டு வரும். ஸோ 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படிங்கிறது சமேஷன் ஆல்ஃபா தானே, அதாவது பழைய சமேஷன் ஆல்ஃபா வெறும் 2 இல்லாமல் இருக்கு இல்லையா. இப்போ அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா -2. அதை இங்கே கொண்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 2 × -2 அப்படின்னா -4. இதுதான் புதிய சமேஷன் ஆல்ஃபாவினுடைய மதிப்பு. சரிங்களா. அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா, அதாவது இப்போ இருக்கிறப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது 2 ஆல்ஃபா
பீட்டா அப்படின்னா 2 பீட்டா, அதாவது சமேஷன் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? அப்போ இது எப்படி வரும் நமக்கு? இப்போ 4ங்கிறது மாறிலி, நம்ம அங்கே போட்டதே கூட வந்து இப்படி இப்படி சுற்றி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டேன். இந்த மாதிரி சமேஷனில் இருக்குது அப்படின்னா 2 பொது வெள்ளத்துக்கு போட்டுட்டு சமேஷன் ஆல்ஃபா, மாறிலின்னு அப்படின்னா வெளியத்துக்கு போட்டலாம், அந்த மாதிரி செய்யலாம். இங்கேயுமே நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ 4ங்கிறது மாறிலி வெளியத்துக்கு போட்டிங்க அப்படின்னா சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. ஸோ 4 இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவினுடைய மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அதை போட்டுங்க. இப்போ 4 12. இதுதான் வந்து புதிய நியூ சமேஷன் ஆல்ஃபா. அதை எழுதிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாமல் இருக்கும். ஸோ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா, இது நியூ. சரிங்களா? இது 12. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஆல்ஃபா அப்படிங்கிறது 2 ஆல்ஃபா, பீட்டா இது நியூ. சரிங்களா? குழப்பமாக இருக்கிறதுக்காக. பீட்டா அப்படிங்கிறது 2 பீட்டா, காமா அப்படிங்கிறது 2 காமா. ஸோ 2 4 4 2 8 ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ 8 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமாவினுடைய மதிப்பு -4. நம்ம நோட்டில் வந்து இந்த நியூ அப்படிங்கிறத நான் போடலை, நீங்கள் வேணால் அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க சம் பார்க்கும் பொழுது. ஸோ 8 32. ஸோ -32 ஆல்ஃபா பீட்டா காமா நியூ. சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கொண்டு போய் அந்த சமன்பாட்டில், இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, இதில் பிரதியிட்டிங்கன்னா நம்ம புதிய முப்படி சமன்பாடு நமக்கு கிடச்சிடும். ஸோ அதில் கொண்டு போய் பிரதியிட்டலாம். x³ சமேஷன் ஆல்ஃபா நியூ, சமேஷன் ஆல்ஃபா அப்படிங்கிறது -4. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +4x². அடுத்து ஃபார்முலாவில் கரெக்டாக வச்சுக்கோங்கம்மா. ஃபார்முலாவில் வந்து இங்கே மைனஸ் இருக்குது, சமேஷன் ஆல்ஃபாங்கிறதே -4, அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்து ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா, சமேஷன் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு +12. ஸோ +12x. அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு -32. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறனால +32 = 0. இதுதான் அந்த முப்படி சமன்பாடு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சமையும் போட்டலாம். நீங்கள் மற்றது எல்லாமே நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு சம் இந்த மாடலில் இதே இதில் வந்து இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.